ஜனனி இந்தாங்க குடிங்க. ஐயோ நீங்க எதுக்குங்க இதெல்லாம் பண்ணிட்டு? அட டெய்லி நீங்க தானே காஃபி போடுறீங்க, ஏன் காஃபியை ஒரு நாள் குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். குடிங்க. எனக்கு அம்னீஷியா, அதனால ஜனனியா மனைவியாவோ இல்லை லவராவோ பார்க்க முடியல. ஓகே, ஆனால் ஜனனி ஏன் பதட்டமாகவே இருக்கா? ஒருவேளை எனக்கு நினைவு போனது அவளுக்கு கஷ்டத்தையும் பயத்தையும் கொடுத்துருக்குமோ? நாம தான் இந்த பயத்தை சரி பண்ணணும். தேங்க்ஸ். ஏங்க காஃபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். அம்மா, வீட்ல காய்கறிலாம் தீந்து போச்சு. ஆமாமா, முத்து அவன் பொண்டாட்டி ஊருக்கு கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வர ஊருக்கு போயிருக்கான். 2 நாளா வேலைக்கே வரல. காய்கறி மார்க்கெட் பக்கத்துல தானே இருக்குன்னு சொன்னீங்க, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துருவா. இருமா, பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம். ஐயோ அம்மா, நீங்க பூஜை வேலையை பாருங்க, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, அதுக்கு இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஐயோ அம்மா, காய்கறிலாம் நான் நல்லா பார்த்து வாங்குவேன். வெண்டைக்காவை உடைச்சு பார்த்து வாங்கணும், முருங்கைக்காவை முறுக்கி பார்க்கணும், தேங்காவை குலுக்கி பார்த்து வாங்கணும், வாழைக்காவை தட்டி பார்த்து வாங்கணும், பீட்ரூட்டை கிள்ளி பார்த்து வாங்கணும், கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும். சரிம்மா, ஷெல்ஃப்ல பணம் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்க. போகும்போது என் போனை கையில எடுத்துட்டு போ. ஏதாவது சந்தேகம்னா காவேரிக்கு போன் பண்ணு. சரிம்மா, அங்கதானே, நான் எடுத்துக்கிறேன். சரி. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறதா? சரிம்மா. என்னம்மா வேணும்? அண்ணா, ஒரு மொபைல் வேணும். சொல்லுங்க, என்ன பட்ஜெட்ல? ஒரு 2000 ரூபாய்க்குள்ள இருந்தா போதும். 2000 ரூபாய்க்குள்ளனா செகண்ட் ஓகேவா? பரவாயில்ல. அண்ணா, அப்படியே சிம் கார்டும் வேணும்ண்ணா. பழைய சிம் தொலைஞ்சிருச்சு, புது சிம் வாங்கணும். ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? இல்ல. இல்லைங்களா? சரி, மொபைல் நம்பர் இருக்குங்களா? இருக்கு. உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் செக் பண்றேன். மா, உங்க கையில வைங்க. ஓகே. ரெண்டாயிரத்துக்கு இது ஒன்று தான் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே அண்ணா, சிம்முக்கு எவ்வளோ ஆச்சு? 150. இந்தாங்கண்ணா. இந்தாங்க மச்சின். என்ன 2 பேரும் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? மாப்பிள்ள, உங்க மாமாவுக்கு துளசி போனதுல இருந்து உடம்புக்கு சரியில்லை. அதுக்கே இங்க வந்திருக்கீங்க? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே? இல்லை மாப்பிள்ள, ஆஸ்பத்திரி போகணும், அதான் உங்களை பார்த்து செலவுக்கு பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். பணம் வாங்க வந்திருக்கீங்க? என்ன மாமா, இது என்ன நல்ல கதையா இருக்கு? உங்க 2 பொண்ணுங்களும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிட்டு போயிட்டாளுங்க. நீங்க பணம் வாங்க வந்திருக்கீங்க. நீங்க இங்க வந்து கேட்ட உடனே நாங்க பணத்தை தூக்கி கொடுக்கணும், அதானே? அவங்க 2 பேர் தான் போயிட்டாங்கல்ல. நீங்க 2 பேர் மட்டும் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்களும் போய் சேர வேண்டியதானே?
ஏன் என்கிட்ட நான் பணம் மரத்துலயா காய்க்குது போற வரவங்களுக்கு எல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்கறதுக்கு? ஏண்டா சேது, இப்ப எதுக்கு இவங்க இங்க வந்திருக்காங்க? பொண்ணுங்க 2 பேருக்கும் கர்மாந்திரம் பண்ணிட்டு நம்ம கிட்ட கூலி வாங்க வந்திருக்காங்க. இத நான் கேக்குறேன், உங்களுக்கு எல்லாம் இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எதுவுமே இல்லையா? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என் தம்பி வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க நீங்க? சாவித்திரி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் தர்மம் இல்ல? பொண்டாட்டி போய் சேர்ந்தான்னா நம்ம ஊர்ல அவ்வளோ சீக்கிரம் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க. இந்த லட்சணத்துல உங்க வீட்டு மகாராணிங்க 2 பேரும் என் தம்பியை கல்யாணம் பண்ணி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாளுங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவன் என் தம்பிக்கு பொண்ணு கொடுப்பான் சொல்லுங்க? நான் அப்பவே தலையா அடிச்சுக்கிட்டேன், இந்த சம்பந்தமே வேண்டாண்டா, வேற ஏதாவது ஒரு நல்ல இடமா பாக்கலான்னு. இவன் தான் நியாயம் தர்மம்னு பேசி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்துருக்கான். உங்க 2 பேருக்கு என்ன அத பத்தி எல்லாம் கவலையே இருக்காது. அவன் கேட்டு கேட்டா என்ன, உங்களுக்கு தேவை பணம், அதுக்கு வந்து நிக்கிறீங்க வெக்கமே இல்லாம.